நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வக்ஃப் அப்படிங்கிறதுக்கான பொருள். அப்ப இதுல தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது. கிட்டத்தட்ட 4 முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா, பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ, அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறையான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில ஒரு கேள்விதான். ஏற்கனவே வக்ஃப் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய வணிகர்கள் இருக்கிறாங்க, கபடதாரிகள் இருக்கத்தான் செய்றாங்க. அந்த நிலங்களை மீட்டு வக்ஃபுக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா, இல்ல வக்ஃப் நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, முக்கியமான 2 சூழ்ச்சிகள். RSS இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் நிறைவு பெற போகுது அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒண்ணுதான். பாஜக RSS குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கணும், அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும், அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது, அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த சட்ட திருத்தங்கள் ஒரு 48 சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா என்னுடைய அருமை தாய்மாமன் சீமான் அவர்கள் கூட செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க, முக்கியமா நான் முஸ்லிம்ஸ், அதாவது இஸ்லாமியர் அல்லாதோர் இந்த வக்ஃப் வாரியங்கள்ல இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. தாய்மாமன் சீமான் அவர்கள் கேட்டது போல HRNC-ல இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய இடங்களை நிர்வகிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது வைப்பீங்களா, உரிமையாளர்களா வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி